கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளிலே சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எரேமியா 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமீன். நம்முடைய கூப்பிடுதல், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய எதிர்பார்ப்பு யார் மேல் இருக்கிறது என்று நாம் இந்த நாளிலே பார்க்க வேண்டியிருக்கிறது. அவனுடைய வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறோமா? பெரிய அற்புதங்கள், பெரிய அதிசயங்கள், பெரிய நன்மைகள், பெரிய மாற்றங்கள், பெரிய தொடக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நாம், நம்முடைய கூப்பிடுதலும் நம்முடைய எதிர்பார்ப்பும் யார் மேல் இருக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கிறதுக்கும் ஜபிக்கிறதுக்கும் மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவன். வசனம் சொல்கிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால், நம்முடைய கூப்பிடுதல், நம்முடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட தொடங்கும் போது அவர் நமக்கு உத்தரவு தருவார். உத்தரவு என்றால் பதில் நமக்கு தருவார். அந்த பதில் சாதாரணமாக நம்முடைய சிந்தைக்கு எட்டுனது, நம்முடைய செயலுக்கு எட்டுனது, நம்மால் இயன்ற பதிலாக இருக்காது. நமக்கு எட்டாததும், நாம் நினைக்காததும், நம்மளால் உட்கொள்ள முடியாததுமான அளவான ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். அது ஆச்சரியமாக இருக்கும். அநேக ஜனங்கள் அதை அற்புதம் என்று சொல்லுவார்கள், அதிசயம் என்று சொல்லுவார்கள். இவர்களுடைய வாழ்க்கையா இப்படி மாறினது என்று ஆச்சரியப்படும்படியாக ஒரு மாற்றத்தை தேவன் தருவார். நம்முடைய கூப்பிடுதல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்க வேண்டும். இந்த நாளில் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டாலும் ஒருவேளை நாம் அந்த ஜெபிக்கிறதுல ஒரு குறைவு இருக்கலாம். அதனாலே நன்மையை கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அந்த நாமத்திலே நாம் சரியாய் கேட்கும்போது அவர் நிச்சயம் நமக்கு பதிலை தருவார். நிச்சயம் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாம் நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் அறியாததும் நினைக்காததுமான பெரிய காரியங்களை அவர் நமக்கு அறிவிப்பார். நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளையிடுகிற பெரிய தேவனாய் காணப்படுகிறார். அதனால இந்த நாளிலே நம்முடைய கூப்பிடுதல், நம்முடைய வேண்டுதல், நம்முடைய காத்திருப்பு, நம்முடைய பார்வை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே காணப்படட்டும். அவரையே நம்பி இருப்போம். அவர் ஒருவரையே விசுவாசித்திருப்போம். அவர் நமக்கு உத்தரவு தருவார். அவர் நமக்கு பதில் தருவார். மனுஷனுடைய பதில், மனுஷனுடைய உத்தரவு அற்ப காலமாக இருக்கும். மனுஷனுடைய உதவி, மனுஷனுடைய நன்மை அற்ப காலமாக இருக்கும். ஆனால் தேவன் நமக்கு தருகிறது அளக்கிறதை விடவும், எண்ணுகிறதுக்கு விடவும், நம் நினைக்கிறத விடவும், நம்முடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டமான ஆச்சரியமான நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில தருவார். அவர் ஆசீர்வதிக்க தொடங்கும் போது யாராலும் தடுக்க முடியாது. அவர் நம்மை பாதுகாக்கும் போது நம்மை யாராலும் தகர்க்க முடியாது. அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதிராக யாரும் எழுப்பி நிற்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இஸ்ரவேலின் தேவன் நம்ம கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். கலங்காதிருங்கள், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு பதிலை தருவார். அவர் ஆச்சரியமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு தேவன் அறிவிப்பை தருவார். தேவன் உங்களுடைய கரத்திலே பொக்கிஷங்களை தந்து இந்த நாளிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், நன்மை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.